Hi friends, welcome to Mr. Arunji channel. இந்த சேனல்ல நிறைய vlogs ட்ரை பண்ணலாம் அப்படினு இந்த சேனல் என்னை பத்திலாம் நிறையவே சொல்றேன் அப்படினு சொல்லி தான் இந்த சேனல் ஓபன் பண்ணேன். சில நம்மளோட vlog பத்தியும் சில வீடியோஸும் நான் போட்டுட்டு இருக்கோம். அதனால இந்த வீடியோல என்ன பண்ண போறேன்னா இத தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது என்னங்கறத வீடியோக்குள்ள போய் பார்த்தறலாம். ஓகே, இத அன்பாக்ஸ் பண்ணியே பார்த்தறலாம். ரொம்பலாம் டெக்னிக்கலாலாம் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறது இல்ல. சும்மா இப்படிடா. சும்மா நைஃப் வச்சுலாம் நம்ம எப்பவுமே அன்பாக்ஸ் பண்ண மாட்டோம். சும்மா நம்ம கையே ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி இப்படி பிச்சு இப்படி எடுத்துட வேண்டியதான். என்னன்னு தெரியுதா? இஸ் ரைடிங் கிளவுஸ். ரைடிங் கிளவுஸ். ஓகே, ரொம்பலாம் சீன் காட்டவேனா, அவ்வளோலாம் ஒர்த் இல்லை. ஓகே, இந்த கலர் நம்ம பைக் கலர் என்ன? as a blue and black. இந்த ரைடிங் கிளவுஸ் ப்ளூ அண்ட் பிளாக் பயங்கரமாக இருக்க போகுது இல்லை? ஓகே, சரி, நம்ம இப்போ இதை போட்டு பார்த்துருவோம் கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கா அப்படிங்கிறத. நம்ம ஃபைனலாக ரைடிங் கிளவுஸ் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு, வாங்கியாச்சு, இப்போ போட்டுக்கிட்டே இருக்கிறோம். வாவ், செம்ம ஃபிட்டாக இருக்குப்பா. பவர் ரேஞ்சர்ஸ் ஞாபகம் வருதா? பவர் ரேஞ்சர்ஸ் ஞாபகம் வருது இதை போட்டா. உங்களுக்கு எந்த பவர் ரேஞ்சர்ஸ் பிடிக்குன்னு சொல்லுங்க. நான் 90s கிட்ட அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பவர் ரேஞ்சர்ஸ் பார்த்துருக்கேன். சரி, ஓகே, இந்தாண்டி போட்டுருவோம். ரெண்டுலேயும் போட்டால் செம்மையாக இருக்குல்ல? ஓகே, இதோட அந்த முட்டிக்கு அடி உரைக்காத மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு டீப்பாலாம் தெரியாது இதோட கிட்டில் என்னன்னா வந்து இந்த அசசரிஸு இந்த இதெல்லாம் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பாருங்கள். டிசைன்லாம் பயங்கரமாக இருக்குல்ல? க்ளவுஸ் நல்லா ஹெவியாக இருக்குது. நல்லா கையில் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்பலாம் லூஸாகவே இல்லை, கரெக்டாக இருக்குது ஃபிட்டிங்கு. ஓகே, இந்த க்ளவையும் போட்டலாம். இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குது. இதுக்கு மேலே வேறு லெவல் தான் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, இந்தாண்டி போட்டாச்சு. நம்ம இந்த க்ளவோட ஹேண்டில் தொடும்போது எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்குல்ல? ரைடிங் க்ளவ் இதுதாயா வேற லெவலு. ஓகே, பவர் ரேஞ்சர்ஸ் யாராருக்கு பிடிக்குங்கிறத சொல்லியிருக்கேன். நான் குத்து சண்டெலாம் போட வரல. ஓகே, இந்த க்ளவ் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா 365 வந்துச்சு எனக்கு. அப்போவோ வந்து ப்ரைஸ் மாறிட்டே இருக்குது. பேசிக்காக 300லேருந்தே க்ளவ் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் நிறைய வந்து எக்ஸ்பென்சிவ் ஆகலாம். இந்த க்ளவ் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். நல்லாவே இருக்குது, நல்ல ஒரு குவாலிட்டி. பிராண்ட் வந்து ப்ரோ பைக்கர் ரேசிங் எக்யூப்மெண்ட் அப்படின்னு இருக்கு. வந்து ப்ரோ பைக்கர்ஸ், இதோட பேர் வந்து ப்ரோ பைக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு நேமில் தான் வந்திருக்கு. இங்கே வந்து இந்த இடத்துல அதிகம் அடிப்படும், தேய்ச்சிக்கிட்டு போகிறதுனால இந்த இடத்துல வந்து ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து இது ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னா ஃபைபர் மாதிரி நினைக்கிறேன். இது ஒரு பிளாஸ்டிக். இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அதிகம் வந்து இந்த இடத்துல தான் தேய்ச்சிக்கிட்டு போவோம். அதனால் அதே மாதிரி இந்த முட்டிங்க இப்படி விழுகுகளை முட்டிக்கு அடி விழுவும். அது வேணால் முட்டிலாம் தூக்கிட்டு இருக்குல்ல, அதனால் அடி விழுவும். அதனால் இங்கே சேஃப்டிக் கொடுத்துருக்காங்க. ஒரு சில டைம்ஸில் இங்கேயும் தேய்ச்சிக்கும். அதனால் இங்கேயும் வந்து கொஞ்சம் சேஃப்டிக்காக அந்த லப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் சேஃப்டிக்காக, முன்னாடி எதுவும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு. இந்த க்ளவுஸ் வந்து அதிகம் யார் யூஸ் பண்ணனா, அதிகம் நான் வந்து பைக்லேயே தான் ட்ராவல் பண்ணுறேன், ஏன்னா லாங் டிரைவ் ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணும் போது அக்ஸலரேட்டரை வந்து அழுத்திட்டு தான் இருப்போம், முறுக்கிட்டே இருப்போம். முறுக்கிறதுனால நம்ம கை வந்து செவந்துடும், பிளட் எல்லாம் அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும், ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த க்ளவ் நம்ம போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணும்போது நம்மளோட கைக்கு வந்து அது ஒரு விளைவு வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். அதே மாதிரி ரைடிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். அதே போல் நீங்கள் இதை நல்லா டைட்டு கைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டு டைட் பண்ணிக்கலாம். உங்கள் கைக்கு தகுந்த மாதிரி நல்லாவே டைட் பண்ணிக்கலாம். இப்படி போட்டுக்கிட்டோம். இந்த ஸ்ட்ராப் இது வந்து எவ்வளோ டைட் உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக அப்படி இழுத்து ஒட்டிக்கலாம். இதை யூஸ் பண்ணிவிட்டு இதோட மெட்டீரியல் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நல்லா கிளாத் தான், அந்தளவுக்கு கொஞ்சம் சொரன்லாம் உள்ளலாம் இல்லை, நல்லாவே இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, ரொம்ப வேர்க்கிற மாதிரி இல்லை, நல்லா காற்று போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு
நல்லா இருக்கு. யூஸ் பண்ணிட்டு இது வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு இன்னொரு வீடியோல சொல்றேன். இல்லைன்னா எதனா vlog பண்ணும்போது கூட டீடைல்ஸ் சொல்றேன். இந்த மாதிரி ரைடிங் போகல இந்த மாதிரி கிளவுஸ் ட்ரை பண்ணுங்க. மேபி நீ பைக்கர்ஸா பைக் லவர்ஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கிளவுஸ் வாங்கிக்கலாம். 370ங்கிறப்ப பரவாயில்ல தான், 365 தான் எனக்கு வந்துச்சு. அப்பப்போ பிரைஸ் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு இது ஓகேவா அப்படிங்கிற சொல்லுங்க. இன்னும் வேற என்னென்ன ரைடிங் கியர்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம்னா இதுக்கு முன்னாடி வேகா ஹெல்மெட் பண்ணியிருக்கோம், அதையும் காமிச்சிடுறேன். அன்பாக்ஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆக்ஷன் கேமரா மவுண்ட் பண்ணோம். அந்த வீடியோவும் லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே ஐ பட்டன் செக் பண்ணி பாருங்க. கீழே நான் என்னென்ன வந்து பைக்ஸை பற்றி வீடியோ போட்டணும் எல்லா லிங்க்குமே கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரைடிங் கியர்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பாக வாங்கினா கண்டிப்பாக அன்பாக்ஸ் பண்ணுவேன். மிஸ்டர் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. நிறைய விளாக்ஸ் ட்ரை பண்ணும். இன்னும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கேமரா வாங்கிட்டு வெறித்தனமாக விளாகில் இறங்கலாம். ஓகே गाइस, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.